இப்போ நம்ம ஃப்ரெண்டா செல்ஃபி எடுக்கிறோம், கேங்கா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணா நம்ம வந்து ஆட் டு ஸ்டோரி கொடுக்கலாம், பண்ணலாம். அவன் தனியா எடுத்த போட்டோ செல்ஃபி கில்ஃபி ஏதோ பேக்கு மாதிரி எடுத்துருக்கோம். அந்த போட்டோல எதுக்கு நம்மள டேக் அடிக்கணும்? லைஃப் இஸ் வெரி ஷோர், நோ ஒன் இஸ் பிரெக்னென்ட். அட ஆம்பளை கிட்ட அது பர்மனென்ட்ரா. ஏய் என்ன மச்சான், டேக் பண்ணா எதுவுமே பண்ண மாட்டியா? மென்ஷன் பண்ணா ஆட் டு ஸ்டோரியில சேர்க்க மாட்டியா? ஏய் ஏன்னா அசிங்கமா கேட்டுற போறா, டேய் ஆட்ரா போயா. நான் அந்த போட்டோல இருந்தா பரவாயில்ல, நீ மென்ஷன் பண்ணலாம், நான் ஆட் டு ஸ்டோரி கொடுக்கலாம். நான் இல்ல வேற அந்த போட்டோல நீ தானே இருக்கிற, நீ தனியா செல்ஃபி எடுக்கிற, நீ தனியா போட்டோ போடுறனா அதுல வர பாட்டை வேற போட்டு நீ என்ன எதுக்கு டேக் பண்ற? நீ டேக் பண்ற பத்தியா? நீ டேக் பண்ணாலும் அதை ஹைட் பண்ணிடுற. நீ என் பேரை ஹைட் பண்ணல, நீ வந்து ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற மைமால அந்த மைமா கிட்ட இருந்து நான் ஹைட் பண்றேன். அந்த போட்டோல உனக்கே சம்பந்தம் இல்லாம இருப்ப. எதுக்குடா என்ன டேக் பண்ற? எதுக்குடா மென்ஷன் பண்ணல? வர மென்ஷன் ஆட் டு ஸ்டோரி கொடுக்கலாம், கோச்சிக்கிற வேற பொம்பளை ஆட்டம். எனக்குன்னு ஒரு ஸ்டோரி அந்த குவாலிட்டி இருக்குடா, நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னு தனியா பாக்குறாங்க, லைக் பண்றாங்க, நான் கரெக்டா வித்தியாசமா போடுவேன். அதுல வந்து திடீர்